ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு 6 விதமான ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. ஃபஸ்ட்டு ரெசிபிக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சுட்டு தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சுக்கிறங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மசித்ததுக்கப்புறம் 1/2 கப் ரவை, 1/4 கப் நாட்டு சக்கரை, ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. காய்ச்சி ஆறின பால் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்தால் திரும்பவும் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அடுத்து தோசைக்கல்லில் இதை ஊற்ற வைக்கிற போகிறோம். ரெடி பண்ண மாவை ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் இந்த மாதிரி பேன் கேக் மாதிரியே ரெடி பண்ணிக்கிறேங்க. சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா சூப்பராக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரியாக வாழைப்பழத்தை வச்சு செய்யாமல் இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பரான பேன் கேக் ரெடி. அடுத்து ஸ்வீட் பொட்டேட்டோவிலையே நல்ல மொறுன்னு டேஸ்டான வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு 300 கிராம் சர்க்கரை விளைக்கிழங்க க்ளீன் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணி மிக்ஸி பவுலில் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து இது கூட 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ரவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஆயில் சேர்த்துருக்கனால அப்ளை ஆகிரும். சப்போஸ் அப்ளை ஆகலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஊறி இந்த மசாலா கூட சூப்பராக வந்திருக்கும். அடுத்து தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துருக்கேன். இது நான்ஸ்டிக் கடாயில் கூட செய்யலாம். நான் தோசைக்கல்லில் ஆயில் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக அடுக்கி வச்சுக்கிறேங்க. அடுத்து வறுக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்தோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமாக வச்சு நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம். எல்லா வெரைட்டி ரைஸுகளோடையும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வறுவலை ட்ரை பண்ணும்போது அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்களும் இந்த ரெசிபி பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி பொட்டேட்டோவை வேக வச்சு மசிச்சுக்கிறேங்க. நித்திலம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கூடவே பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அடுத்து நல்லா மசித்ததுக்கப்புறம் ஒரு துருகிய கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, அடுத்து பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் கோதுமை மாவு, கொஞ்சமாக ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது ஊறட்டும். மாவு நல்லா ஊறிடுச்சு. நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இதில் உருண்டையாக குட்டி உருண்டையாக பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் மீடியம் அளவில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு மறக்காமல் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து 2 பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும். வேணும்னா தயிர் இல்லைன்னா ரைத்தா கூட சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நித்திலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அடுத்த ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோவில் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு துருகி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி துருகினதுக்கப்புறம் இதை குக்கரில் சேர்த்துக்கிற போகிறேன். குக்கரில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் துருகிய தேங்காய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. கிழங்கு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிழங்கு சூப்பராக வெந்திருக்கு. நல்லா இந்த பாயாசத்துக்கு 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை கரைசலை இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்ல வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய்,
கூடவே முந்திரி, பாதாம், உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணி நல்லா வறுபட்டதும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ பாயாசம் ரெடி. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. அடுத்து ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்டீம் பண்ணிக்கலாம். நான் ஒரு 300 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நல்லா மசிச்சுக்கிறங்க. கையிலேயே மசிச்சுக்கிறங்க. அப்போ தான் குட்டி குட்டி கட்டி இருந்தாலும் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. அதனால் நல்லா மசிச்சுக்கிறங்க. அடுத்து இது கூட 1 கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 1 கப் சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் தொடுற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறங்க. ஃபைனலாக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி பிசைஞ்சு இதை வச்சுருங்க. அடுத்து இதை இடியப்பம் புளிய போகிறோம். இடியப்பத்துக்கு பதிலாக கொழுக்கட்டையோடு செய்யலாம். இடியப்ப அச்சில் ஆயில் சேர்த்துருக்கேன். அடுத்து ரெடி பண்ண மாவை சேர்த்துட்டு இடியப்பம் வாழை இலையில் செய்ய போகிறேன். வாழை இலையில் செய்யும்போது சூப்பராக வாசனையாக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக இது கூட தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது அந்த அளவுக்கு வாசனையாக இருந்தது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இதை சர்வ் பண்ணிடலாம். வாழையிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே போல் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. அடுத்து ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சுட்டு தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே முதல்ல நல்லா பொரியணும் ஆயிலில். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 காய்ந்த மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆயிலில் எல்லாமே நல்லா வதக்கிக்கிறேங்க. அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டை தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கிறேங்க. வாசனை போகும் வர நல்லா வதக்கிக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இதை வறுத்துக்கிறேங்க 1 நிமிஷம். அடுத்து வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிரும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியே சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான சாதம், வெரைட்டி ரைஸுகளோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரெசிப்பியில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நித்திலம் சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.